நாம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த படம் 2013 வெளியான ரெக்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். இது ஒரு அடல்ட் மூவி. பொதுவாக அடல்ட் மூவிகளை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமை 18 வயசுக்கு கீழே இருக்க டீனேஜ் பசங்க கண்டிப்பாக பார்க்கணும். இதில் ஆபாச காட்சிகள் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க நம்ம இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 16 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தம்பி. அந்த அப்பா அம்மா வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறாங்க. 2 நாள் கழித்து தான் வீட்டுக்கு வர போகிறாங்க. அதனால் தம்பியை பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் பொண்ணு, அந்த 16 வயசு தன்னுடைய பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அந்த டீனேஜ் பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மா ஊருக்கு போன கையோட தன் தம்பியை வெளியே கூட்டிகிட்டு வரான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா, தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஸ்விம்மிங் பூலில் முன்ன பின்ன தெரியாத 2 பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையே இந்த டீனேஜ் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அந்த பசங்க கூட போய் விளையாடுன்னு சொல்லி தன்னுடைய தம்பியை அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த டீனேஜ் பொண்ணும் அந்த பசங்க கூட சேர்ந்து விளையாடுறான். அவனுங்க அவளை கண்ட இடத்துல தொடுறானுங்க. ஆக்சுவலாக அந்த டீனேஜ் பொண்ணு அதுக்கு எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல, அவங்கள தடுக்கவும் இல்லை. ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் கரைக்கு வந்துடுறான் அந்த டீனேஜ் பொண்ணு. உடம்பு முழுக்க தான் கொண்டு வந்த அந்த சன்க்ரீமை அவள் தடவுறான். ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுக்கிட்டு இருந்த 2 பசங்களில் ஒரு பையன் அந்த சன்க்ரீமை நான் போடுறேன்னு சொல்லி அவளுக்கு போட்டு விட்றான். அந்த பையன் சன்க்ரீம் போடுற அந்த சாக்கில் அந்த பொண்ணுடைய மார்பக பகுதியெல்லாம் தொடுறான். அதுக்குமே அந்த பொண்ணு பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சொல்லப்போனால் அந்த டீனேஜ் பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்கிறதால அவள் எல்லாத்துக்குமே அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் இந்த பசங்க அந்த பொண்ணு இருக்கிற வீடை தேடி வராங்க. ஒரு வழியாக அந்த பசங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவளுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. முதல்ல வீட்டு கதவை அந்த குட்டி பையன் தான் திறக்கிறான். இருந்தாலும் அந்த பசங்க முன்பின் தெரியாதவங்க எப்படி வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் பொண்ணு அந்த பசங்களை வீட்டுக்குள்ளே வர சொல்லி கூப்பிடுறான். வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டே இருந்த அந்த பீஸாவை எடுத்து பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பான். வந்த இந்த பசங்க வீட்டில் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறானுங்க. அதே நேரத்தில் இந்த டீனேஜ் பொண்ணு அந்த பசங்க கூட தனியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு இடத்துல இருக்க தன் தம்பியை கடைக்கு அனுப்புகிறான். அந்த அக்காக்காரி தன் தம்பிக்கிட்ட நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடா, கொஞ்சம் பொறுமையாக வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புகிறான். பாவம் குட்டி பையன் இல்லையா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி அவனும் அந்த காசை வாங்கிக்கிட்டு ஆர்வமாக கடைக்கு கிளம்புறான். இந்த டீனேஜ் பொண்ணு வேணும்னே அந்த பசங்கக்கிட்ட தான் குளிக்க போகிறதா சொல்லிட்டு பாத்ரூமுக்கு கிளம்புறான். வேணும்னே பாத்ரூம் கதவை மூடாமல் அவள் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பசங்களில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சிட்றான். அந்த சின்ன பொண்ணு கூட அந்த பையன் செக்ஸ் வச்சுக்கிறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ஐஸ்கிரீம் வாங்க போன குட்டி பையன் ஐஸ்கிரீம் வாங்குறத காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரோட்டில் பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இன்னொரு பையனும் அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்க அந்த 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்குள்ளே அந்த பையனும் நுழையிறான். இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த சின்ன பொண்ணு இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த குட்டி பையன் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ரோட்டோரமாக 3 பசங்க வீட்டுக்குள்ளே பால் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பால் தவறி ரோட்டில் விழுந்துருது. இந்த பையன் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலான்னு குடுகுடு ஓடி போய் அந்த பால் எடுக்க பார்க்குற அதே நேரத்தில் அவன் மேலே கார் ஒன்று மோதிடுது. அந்த பையனுக்கு பெருசாக அடிப்பட்ட மாதிரி தெரியல. உடனே அவன் அந்த இடத்துலேருந்து எழுந்துருச்சு பொறுமையாக நடந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ளே வந்த அந்த குட்டி பையன் சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவுடைய ரூமுக்கு போய் பார்க்குறான். தன்னுடைய அக்கா அந்த 2 பசங்களோட ஒன்றா இருக்கிறத அவன் பார்க்குறான். பட் அவன் குட்டி பையன் இல்லையா, அவனுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டு தான் வாங்கிட்டு வந்து அந்த ஐஸ்கிரீமை ஆசையாக சாப்பிட்லான்னு சொல்லி கையில் எடுத்து பார்க்குறான். அதுக்குள்ளே திடீர்னு மயக்கம் போட்டு விழுறான். அதுக்கப்புறமா அவனுடைய காதுகளில் இருந்தும் மூக்கில் இருந்து ரத்தம் வழியிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த குட்டி பையனோட உயிர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அது தெரியாத அந்த குட்டி பையனுடைய அக்கா அந்த 2 பசங்களோட உல்லாசமாக இருக்கான். டீனேஜ்னு சொல்லப்படுற அந்த விடலை பருவத்தில் எதிர்பாலினத்தோட நமக்கு ஈர்ப்பு ஏற்படுறது சகஜமான ஒன்று தான். அதனால் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த டீனேஜ் வயசில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய தம்பி தங்கச்சிங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல். உங்கள் தம்பி தங்கச்சிங்க நீங்கள் பண்ணுற சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் அவங்க கற்றுக்கிட்டு வளருவாங்க. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி வலையில் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை எல்லாம் வந்து பார்க்குறேன். பாய்.